14வது வசனம் வாசிங்கம்மா. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். எப்போ தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒருத்த போகிறானோ இவங்கிட்ட வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், அலைந்து திரிகிறவன். ஒரு சபையில உருப்படியா இருக்கவே இருக்காது. ஒரு சர்ச்சுக்குள்ள அதால அடங்கி இருக்கவே முடியாது. அப்படியே அலைஞ்சு திரியும். ஒவ்வொரு சபையா போவாங்க, ஒவ்வொரு டினாமினேஷனா போவாங்க, ஒவ்வொரு டினாமினேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு சர்ச்சா போவாங்க. அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடியதான மிக முக்கியமான டிராபேக், பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சர்ச்சு இவங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க விரும்புகிற மாதிரி சபை இருக்கணும். எப்போ தேவ சமூகத்தை விட்டு ஒருத்தன் போறானோ அலைந்து திரிகிறவனாக இருப்பான். நான் சொல்றேன் பாருங்க, நீங்கள் விரும்புகிறபடி சபை இருக்காது, நீங்கள் விரும்புகிறபடி சபை அமையாது. பைபிள் சொல்லுகிறபடி தான் சபை இருக்கும். சபையில சொல்லி கொடுக்கிறபடி தான் நீங்களும் நானும் இருக்கணும். இப்போ நீங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க, நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க, நீங்க தான் வந்துட்டு புக் ஃபீஸ் கட்டுறீங்க, சில இடத்துல டொனேஷன் கொடுக்குறீங்க. இப்போ ஸ்கூல் சொல்றபடி பையன் இருக்கணுமா? நான் ஃபீஸ் கட்டுறேன் ஸ்கூலுக்கு, நான் சொல்ற மாதிரி தான் ஹெட் மாஸ்டர் வரணும், நான் சொல்ற மாதிரி தான் பிரின்சிபல் வரணும், நான் சொல்ற மாதிரி தான் பெல் அடிக்கணும்னா ஒத்துப்பீங்களா? அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க? உன் பிள்ளைய கூட்டிட்டு வெளியே போங்கம்பா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க, நீங்க புக்குக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டுறீங்க, அப்படியே பயபக்தியா கொண்டு போய் பிள்ளைய ஸ்கூல்ல விடுறீங்க, அப்படியே பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் விடுறீங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வாங்கன்னா போய் வரிசையில் நிற்கிறீங்க லைன்ல, அப்படியே நின்று அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்குறீங்க. சரீரத்துக்கு புரோஜனமான படிப்பை சொல்லக்கூடிய ஸ்கூல் டீச்சருக்கே நீங்கள் இவ்வளவு பயப்படுவீர்களானால், உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆவியானவரால் பேசப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு பயப்படணும்? இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, அலைந்து திரிகிற கூட்டம். அப்படியே சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய போராட்டம் மாதிரி, சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய சாதனை மாதிரி. அப்படி வீட்டுக்கு போய் அந்த பைபிளை சோஃபா மேலே போடுவாங்க பாருங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதாவது இமயமலை ஏறி இறங்கிட்டாங்க இன்னைக்கு. அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தது ஒரு பெரிய சாதனை இன்னைக்கு. அப்படி ஒரு எண்ணம் பாருங்க. என்னைக்காவது சர்ச்சுக்கு வரும்போது மன மகிழ்ச்சியா வந்தீங்களா? வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த, ஆனா நீங்க எப்ப தெரியுமா மிகுந்த மன மகிழ்ச்சியா இருப்பீங்க? எப்ப தெரியுமா? வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது, திருப்பி போகும்போது எல்லார் முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே புறப்பட்டு போகும்போது என்ன வசனம் கொடுத்தாரு முக்கியம் இல்லை, என்ன செய்தி கொடுத்தாங்க முக்கியம் இல்லை, அன்னைக்கு என்ன பாட்டு பாடினாங்க முக்கியம் இல்லை. போகும்போது கேட்குற முதல் கேள்வி, என்ன நைட் மதியான சாப்பாடு, என்ன செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க? அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கு. இப்ப ஆலயத்தை விட்டு போகும்போது தான் மகிழ்ச்சி. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கு, அப்படியே சபைக்கு விட்டுட்டு அலைஞ்சு திரிகிற குரூப். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் வெளியே போனால் அலைந்து திரிகிறவர்களாக இருப்பீர்கள். அலைந்து திரிகிறவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அகதின்னு பேர். இங்கிலீஷில் நோமாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, நாடோடிகள் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு பெரிய நாடோடி கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் அப்படியே அலைஞ்சு திரியும், எல்லா பக்கமும் போயிடும், எல்லாத்தையும் பார்த்துறோம். இதால் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கவே முடியாது. இப்போ உங்கள் பையன் வந்து சொல்கிறான், மேத்ஸ் டீச்சர் ஒழுங்காக பாடம் நடத்தலை அப்படின்னு உடனே நீங்கள் சொல்லுவீங்களா? நாளையிலேருந்து நம்ம பக்கத்தில் இருக்க இந்த ஸ்கூலுக்கு போயிடலாம் தம்பி, இந்த ஸ்கூலுக்கு போ, ஒரு 3 நாளைக்கு போய் பாரு, சரியில்லைன்னா நம்ம வேணால் மாற்றிக்கலான்னு சொல்கிறீங்களா? ஸ்கூலில் என்ன சொல்கிறீங்க? போய் ஒழுங்காக சொல்லி கொடுக்கறத படி, இல்லைன்னா டியூஷன் வச்சுக்கலாம், ஆனால் ஸ்கூலை மாற்ற முடியாது, அதுக்கு சொல்கிறீங்க தானே? அதை விட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் எந்த சபையில் ஸ்தாபிக்கப்பட்டீர்களோ, எங்கே நாட்டப்பட்டீர்களோ, எங்கே கர்த்தர் உங்களை உருவாக்கினாரோ அங்கே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு அலைந்து திரிகிற கூட்டம் யார் தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் சபையை விட்டு போறவன் யார் தெரியுமா? தேவனுடைய சமூகத்துக்கு விலகி ஓடுகிறவன். அவனுக்கு காட்ஸ் பிரசன்ஸே இருக்காது. ஒரே ஒரு வாரம் நீங்கள் ஆலயத்துக்கு வராவிட்டால் உங்க ஆத்மாவுக்குள்ள இருள் வந்த மாதிரி இருக்கும். அதை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகாவிட்டால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காவிட்டால், அந்த பிரசன்னத்துல இல்லைன்னா நமக்கு வந்து என்னவோ பாதிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தொய்வு வந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதை பத்தி யோசிக்கிறான். இன்னைக்கு அலைந்து திரிகிற ஒரு கூட்டம்
சபையில் உட்காந்துட்டு உங்களுடைய சமூகத்துக்கு விலகி ஓடி இந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். 12வது வசனம் வாசிங்க. அதே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இந்த அலைந்து திரிகிறவனுக்கு என்ன இருக்காது? அவன் பயிரிடுவான், ஆனா என்ன வராது? அது தன் பலனை கொடுக்காது. அதான் இங்க ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் இந்த சபைக்கு வராத ஆள் ஒரு காரணம் ஒன்று சொல்லும் பாஸ்டர் கிட்ட வந்து, நானும் கரெக்டாக தான் பாஸ்டர் வந்து எல்லாம் செஞ்சு பார்த்தேன் பாஸ்டர், ஒன்றும் சரிப்படுற மாதிரி தெரியல, வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் தோல்வி, என்ன காரணம்னு தெரில, பேசாம நான் அந்த சர்ச்சுக்கெல்லாம் வரதை விட்டுறலான்னு இருக்கேன். இவர் சர்ச்சுக்கு வந்ததுனால இப்போ என்ன இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையாமா. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்திற்கு ஒழுங்காய் தன்னை தாழ்த்தி வருகிறவன் ஆசீர்வதிக்கப்படாமல் போனதே கிடையாது. கர்த்தர் அத்தனை பேரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். தேவனுக்கு பயந்து உண்மையாய் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவனை ஒரு நாளும் கர்த்தர் கை விட்டதே கிடையாது. இது வந்து இவங்க சொல்றது பொய். சபைக்கு வந்து நான் ஒழுங்கா தேவனை ஆராதிச்சேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். தேவனை ஒழுக்கமாய் தேடுகிறவர்கள், உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அது எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படாம போவோம்? யார் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? இந்த அலைஞ்சு திரிகிற கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வராது. கேட்டு பாருங்க, அன்னைக்கு ஒரு பிஸ்னஸ், அன்னைக்கு ஒரு முக்கியம், அன்னைக்கு ஒரு வேலை இருக்குது. தேவனுக்கு நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால்தான் அநேகத்தின் மேல் அவர் உங்களை என்ன செய்வார்? அதிபதியாய் வைப்பார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு டைம் கொடுக்கறது இல்லை. இந்த அலைஞ்சு திரிகிற கூட்டம் எப்பவுமே என்ன செய்யும் தெரியுமா? அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பரபரப்பா வேலை பார்க்கும், பயங்கரமா வேலை செய்வாங்க. கேட்டா வேற சொல்லுவாங்க உழைக்கணுங்க. யாரும் இங்க உழைப்ப தவறாவே சொல்லலை. தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேரு சோம்பேறித்தனம் இல்லை. உழைக்காம சோம்பேறித்தனமா உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அவன் அவ்வளவு பிசினஸுக்கு நடுவிலையும் ஒரு 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு தெரியும் பிசினஸ் வரும் ஞாயிற்றுக்கிழமைன்னு. இருக்கட்டும், பரவாயில்ல, இதை நான் கொஞ்சம் கர்த்தருக்காக விட்டேன், ஆனால் கர்த்தரனை அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பார். யோசித்து பாருங்க, கொஞ்சம் ஆட்டை ஒருத்தர் கையில விட்டுட்டு தாவீது தேவன் சொன்னார்னு கோலியாத்துக்கிட்ட வந்தான். ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற முழு ஆட்டையும் மேய்க்கிற பொறுப்பை அவன் கையில கர்த்தர் கொடுத்து விட்டார். கொஞ்சத்தை நீங்க ஆண்டவருக்காக விட்டு பாருங்களேன், கொஞ்சம் விட்டு பாருங்களேன், அந்த சமூகத்தில் உட்கார்ந்து தான் பாருங்களேன், ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை கொடுத்து தான் பாருங்களேன், எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போவீர்கள். தேவன் எப்படி ஆசீர்வதிக்காம போவார்? அது டிஃபால்ட். அது வந்து எப்படி தண்ணி குடிச்சா தாகம் அடங்கும், அது டிஃபால்ட். குடிச்சா அடங்கும், அவ்வளவுதான். அது வந்து என்ன ப்ராசஸ் அதெல்லாம் கிடையாது. தண்ணி குடிச்சா தாகம் அடங்கும். அதே மாதிரி தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தால் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிக்காம போகவே மாட்டார். இன்னைக்கு அலைஞ்சு திரிகிற கூட்டம் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை தான் பயங்கர பிஸியா வச்சிருப்பாங்க. நாங்கள் இதை வந்து ஏதோ உங்களுக்கு மெசேஜுக்காகவோ அல்லது பிரசங்கத்துக்காகவோ நான் சொல்லவில்லை. நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள் தான். இந்த முழு நேரம் ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். நான் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னா, எங்கள் பிஸ்னஸும் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல பிஸ்னஸ். ரொம்ப நல்ல வியாபாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். பொதுவாக எல்லா பிஸ்னஸும் ஞாயிற்றுக்கிழமை நிறையா இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும். அப்பொழுது ஒரு முறை அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்டார், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் நீ இங்கே நிற்கிறாயே, நீ என்னிடத்துல ஆராதிக்க வர வேண்டாமா அப்படி. ஏன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில 3-4 மணி வரைக்கும் என்னால் வெளியே வர முடியாது. 4 மணிக்கு மேலே தான் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு என்னால் முடிஞ்சால் மாலை ஆராதனைக்கு போவேன். அப்படி இல்லைன்னா மாலையில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா தூங்கிடுவேன். அப்பொழுது ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்க வைத்தார் ஆவியானவர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையை நான் அட்டன் பண்ணிட்டு தான் கடைக்கு வருவேன் என்று சொல்லி. காலையில் எங்கள் சபையில் 6 மணி ஆராதனை உண்டு. காலையில் 6 மணிக்கு ஆராதனைக்கு போயிட்டு 8:30 மணிக்கு தான் வருவோம். அப்பொழுது முதலாக நான் ஆராதனைக்கு போகும்போது என்னோடு கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீ இப்படி பிஸ்னஸை விட்டுட்டு போற, இது வந்து உனக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும், பொறுப்பு இல்லாமல் போற, உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ கவனிக்கணும், கடையை பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், போயிட்டு வந்துடுவேன், 8:30 மணிக்கு முடியும், 9 மணிக்கு வந்துடுறேன். அது வரைக்கும் பீக்கில் இருக்கிற வியாபாரத்தை யார் பார்க்கறது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அநேகருடைய எதிர்ப்பை தாண்டி தான் நான் போனேன். போயிட்டு 9 மணிக்கு வந்துடுவேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், அந்த ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்தேன்.
இன்னைக்கு 7 நாளும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். நான் அந்த வியாபாரத்தை 3 மணி நேரம் விட்டதுனால நஷ்டம் அடையவே இல்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தேன். யோபுவையும் அவனை சுற்றி உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டார் என்ற வசனத்தின்படி என்னையும் எனக்கு சுற்றி இருக்கிற வியாபாரம், குடும்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டார். நாங்கள் அதில் நஷ்டப்பட்டு காணாமல்லாம் ஒன்றும் போல. இன்னைய வரைக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்துகிறார். அதனால் உங்களுக்கு சொல்றேன், இந்த அலைந்து திரிகிற கூட்டம் கடைசியில என்ன விதைச்சாலும் நஷ்டம்தான். ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கை பார்த்து, நீ இங்கேயே இரு, இங்கேயே விதை. அன்னைக்கு அந்த ஊர்ல பஞ்சம் இருக்கு, ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ இங்க விதை. ஆண்டவரே, இது பஞ்சத்தின் தேசம் ஆண்டவரே, இங்க போய் விதைக்க சொல்றீங்களே, நான் சொல்றேன்பா நீ விதை. பஞ்சமா இருக்கட்டும். ஆனா வசனம் சொல்லுது, அந்த வருஷத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எதுக்கு உங்களை சொல்றேன் தெரியுமா? என்னதான் செழிப்பான இடமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் போய் விதை விதைத்தால் அது உங்களுக்கு பலன் தராது. ஆனால் பஞ்சத்தின் தேசமா இருக்கட்டும், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விதை விதைத்து பாருங்கள், அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது. இதை நீங்க நம்பணும். நீங்க விதைய நம்புறீங்க, லேண்டை நம்புறீங்க, அப்புறம் வந்துட்டு கிளைமேட்டை நம்புறீங்க, கடையை நம்புறீங்க, உங்க உழைப்பை நம்புறீங்க, ஆனா கர்த்தரை நம்புறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. ஈசாக்கு விதை விதைத்தது நிலத்துல இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி. ஈசாக்கு விதை விதைத்தது பஞ்சத்தை அல்ல, அவன் சுத்தி இருக்கிற சூழ்நிலையை அவன் பார்க்கவில்லை, கர்த்தரை பார்த்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் காயின் காலத்துல எல்லாம் செழிப்பா இருக்கு, ஆனால் காயின் விதை விதைத்தால் வசனம் சொல்லுது அது பலன் தராது. ஏன் தெரியுமா? சமூகத்தை விட்டு வெளியே இருந்து விதைக்கிறவனுக்கும் தேவன் சொல்லுகிற சமூகத்துக்குள் உட்கார்ந்து விதை விதைக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது, சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன் அலைந்து திரிகிறவனாக இருப்பான். 2வது, அவன் விதைக்கிற ஒன்றும் என்ன ஆகாது, பலன் தராது. இதுதான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி அவருடைய முகத்துக்கு மறைவாய் இருக்கிறவன். சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, 139:7, உமது ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? சமூகத்தை விட்டு மறைவா போயிட்டீங்க, அலைஞ்சு திரிகிறவங்க தான். பல நேரங்களில் ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். ஒரு சிலருடைய சாட்சி இருக்கிறது, எங்கள் சபையில நடந்த சாட்சி. அவர்கள் வாழ்க்கையில பெரிய தோல்வி, எவ்வளவோ செஞ்சு அண்ணன் தம்பிகள்லாம் ஏமாற்றி பெரிய தோல்வி அடைஞ்சிட்டு இதுக்கு மேல வாழ்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சபைக்கு ஒரு நாள் யார் மூலமோ கேள்விப்பட்டு இயேசுவின் இடத்துல வந்தார்கள். வந்தபோது அவர்கள் சபையில ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் அற்புதமாய் சில காரியங்களை, வழிவாசல்களை திறந்தார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் 0ல இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சு அவர்கள் குடும்பத்தை பலுகி பெருக பண்ணி அவர்கள் குடும்பத்திலிருந்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வந்துட்டார். நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க எங்ககிட்ட சொன்ன சாட்சி, அவர்கள் இந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு தொழிலை செய்கிறவர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுக்கு ஒரு மனதில் கொஞ்சம் உறுத்தல், வட்டிக்கு விடுறோமே, பைபிளில் வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குதே அப்படின்ட்டு கர்த்தருடைய வசனத்தை நம்பி வட்டிக்கு கொடுக்குற தொழிலை நிறுத்திட்டாங்க. ஒரே நாள் கிட்டத்தட்ட 3 பிள்ளைகள், கணவன் மனைவி 5 பேர் நிறுத்திட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வேற தொழிலும் தெரியாது. அவங்க பரம்பரையாக அதை வட்டிக்கு விட்டுக்கிட்டு வராங்க, வேற தொழிலும் தெரியாது. அப்பொழுது உட்காந்து ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. 3வது நாள் முடியும் போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த கணவன், அவருடைய அம்மா சொன்னார்களாம், எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்துறாரு, செய்வோமா? என்னம்மா சொல்றாரு? எனக்கு நல்ல சமோசா போட தெரியும், நாம் அந்த சமோசா போட்டு வியாபாரம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி. கரெக்டாக அவர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு சில 1-2 நாளில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டப்போ கடையெல்லாம் மூடிட்டாங்க. இப்போ என்ன செய்யறதே தெரியல. ஆனாலும் வீட்டு வாசலில் வச்சு அவர்கள் சமோசா போட தொடங்கினார்கள். அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். யோசிச்சு பாருங்க, வீட்டு வாசல்ல சும்மா ஒரு கடை வச்சு சமோசா போட்டாங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வதித்து கொரோனா நேரத்திலே கர்த்தர் அவர்களை பலுகி பெருக பண்ணி 2 வருஷத்துக்குள்ளாக ஒரு இடத்தை வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சிட்டார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யறதே தெரியாது, அலைந்து திரிகிற ஒரு கூட்டம்.
ஆனால் அவர்கள் கர்த்தர் சொன்னபடி தரித்திருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் சமூகத்திலிருந்து அவரை ஆசீர்வதித்தார். அவர்கள் பலுகி பெருக பண்ணி இருக்கிறார். இப்போ உங்களுக்கும் சொல்றேன், தேவன் தன்னை நோக்கி பார்த்த ஒருவரையும் ஒரு நாளும் என்ன செய்ததில்லை, கைவிட்டதே கிடையாது. தன்னை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போன வேண்டும் என்று அவர் நினைத்ததே கிடையாது. அவர் விட்டு போனவர்கள் தான் அலைந்து திரிகிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். அவரை விட்டு போனவர்கள் தான் விதைத்த விதைகள் எல்லாம் பலன் கொடுக்காமல் போயிருக்கிறது. அவர் கூட இருங்க, சில நேரத்தில் விழுந்தாலும் அவர் மீண்டும் தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.